மார்ச் 5, 2025 அன்னைக்கு சிகாகோல இருந்து நியூ டெல்லி நோக்கி புறப்பட்ட ஏர் இந்தியாவோட ஃப்ளைட் பாதியிலேயே திருப்பி ரிட்டர்ன் போயிடுறாங்க. அதுக்கு காரணம் என்ன? அதுக்கு காரணம் அந்த ஃப்ளைட்டோட ட்ராவல் 4 ஹவர்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளைட்டில் ஒரு விஷயத்தை நோட் பண்ணியிருக்காங்க. அதனால் இந்த விஷயத்தோட நம்மளால ஃப்ளைட்டை கண்டினியூ பண்ண முடியாது. அப்படிங்கிறதுனால ஏர் இந்தியா அந்த ஃப்ளைட்டை திருப்பியும் யூட்டர்ன் போட்டு திருப்பியும் சிகாகோக்கே போயிட்டாங்க. பட் அதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். மார்ச் 5 அன்னைக்கு சிகாகோல இருந்து நியூ டெல்லி நோக்கி புறப்பட்ட இந்த ஏர் இந்தியாவோட ஃபிளைட் பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக டேக் ஆஃப் ஆகுது. ஒரு 3 to 4 ஹவர்ஸ் பக்கமாக கிட்டத்தட்ட அவங்க ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்க, மிட் ட்ராவலில் இருக்காங்க. ஸோ அந்த சமயத்தில் அவங்க ஒரு ஃப்ளைட்டில் இருக்க க்ரூ ஒரு அனௌன்ஸ்மெண்ட் மேட் பண்ணுறாங்க, ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னா, ஃப்ளைட்டில் இருக்கக்கூடிய 12 டாய்லெட்ஸில் 8 டாய்லெட்ஸ் ஒர்க் ஆகலை. எஸ், அந்த ஃப்ளைட்டில் மொத்தமாக 12 டாய்லெட்ஸ் இருக்குது. அதில் 8 டாய்லெட் ஒர்க் ஆகலை, ஒன்லி 4 மட்டும் தான் ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா, அந்த ஃப்ளஷில் பேசஞ்சர்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களோட பிளாங்கெட்ஸு, டயப்பர்ஸு, ஸோ அது போக அவங்களோட அண்டர்வியர்ஸு எல்லாமே போட்டு அதில் ஃப்ளஷ் பண்ணுறதுனால அந்த சோக் ஆயிடுச்சு. ஸோ அதனால் ஃப்ளைட்டில் பார்த்தீங்கன்னா அந்த டாய்லெட்ஸை ஒர்க் ஆகலை, ஸ்டக் ஆயிடுச்சு. ஸோ அது யூஸ் பண்ண முடியாத நிலைமைக்கு போயிடுச்சு. ஸோ இப்படி இருக்கப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளைட்டில் இருக்கக்கூடிய பேசஞ்சர்ஸோட கவுண்ட் 300+ பேசஞ்சர்ஸ் அதில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 14 ஹவர்ஸ் ஃப்ளைட் ஜேர்னி சிகாகோலேருந்து நியூ டெல்லிக்கு. ஸோ 14 ஹவர்ஸ் ஃப்ளைட் ஜேர்னி 300+ பேசஞ்சர்ஸ்க்கு அந்த 4 டாய்லெட்ஸ் போதுமா அப்படின்னா பத்தாது. ஸோ பேசஞ்சர்ஸோடைய சேஃப்டி அண்ட் கம்ஃபர்ட்டை ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டியாக வச்சு ஏர் இந்தியா டிசைட் பண்ணுறாங்க. ஃப்ளைட்டை திருப்பியும் நம்ம சிகாகோக்கே போயிடலாம், ஏன் அது ரிட்டர்ன் போகணும், அங்கேயே பக்கத்தில் ஒரு ஏர்போர்ட்டில் லேண்ட் ஆகிருக்கலாம்ல அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு காரணம் அப்போ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஃப்ளைட் அட்லாண்டிக் ஓஷன் மேலே பறந்துட்டு இருக்கு. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா யூரோப்புக்கு பக்கத்தில் யூரோப்பில் என்ன ஒரு ரெகுலேஷன்ஸ் இருக்குன்னா, நைட் டைமில் எந்த ஒரு ஃப்ளைட் லேண்ட் பண்ணுறனாலும் ஏகப்பட்ட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கான். ஸோ அதெல்லாம் கிளியர் பண்ணி நம்ம லேண்ட் பண்ணுறதுக்கு நம்ம திருப்பி ரிட்டர்னே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திருப்பி சிகாகோக்கே ரிட்டர்ன் போயிடுறாங்க. அதுக்கப்புறம் பேசஞ்சர்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஃப்ளைட் ஆப்ஷன்ஸ், ஆல்டர்னேட்டிவ் பிளான் போட்டு அவங்களே ஏர்லைன் தரப்புலேயே பார்த்தீங்கன்னா அவங்களே சென்ட் ஆஃப் பண்ணிடுறாங்க. பட் இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, 2 விதமான ஒரு டாக்ஸ் போயிட்டு இருக்கு. ஒரு சைடு என்ன சொல்றாங்கன்னா, ஏர் இந்தியா இதுக்கு கம்ப்ளீட் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும். இவ்வளோ பெரிய ஒரு ஏர்லைன்ஸ் நம்ம கிட்ட எவ்வளோ டிக்கெட் ஃபேர் வாங்குறாங்க, அவங்களால ஒரு ரெஸ்ட் ரூம் கூட ப்ராப்பராக மெயின்டைன் பண்ண முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஒரு கேள்வி கேட்குறாங்க. இன்னொரு பக்கம் என்னதான் அவங்க எவ்வளோ மெயின்டைன் பண்ணாலும் பேசஞ்சர்ஸ் ஆகிய நம்ம அதை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணல, யூட்டிலைஸ் பண்ணல அப்படின்னா ஸோ அதுக்கு காரணம் நம்ம தான். ஸோ பேசஞ்சர்ஸ் தான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும் அப்படின்னு ஒரு சில பேர் சொல்றாங்க. ஸோ இந்த இதில் உங்களோட ஸ்டாண்ட் என்ன? ஸோ ஏர் இந்தியா தான் பொறுப்பெடுத்துக்கணும், அவங்க மேலே தான் தப்பு, இவ்வளோ பெரிய ஏர்லைன்ஸ் ஒரு ரெஸ்ட் ரூம் கூட ப்ராப்பராக மெயின்டைன் பண்ண மாட்டாங்களா அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை, என்னதான் இவங்க மெயின்டைன் பண்ணாலும் பேசஞ்சர்ஸ் ஆகிய நம்ம அதை ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணல அப்படின்னா அதுக்கு காரணம் நம்ம தான் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படிங்கிறது கமெண்ட்ல சொல்லுங்க. எஸ், ஒரு ஃப்ளைட்டில் ஒரு டாய்லெட் ஒர்க் ஆகலை அப்படிங்கிற ஒரு காரணத்தினால தான் அந்த ஃப்ளைட்டு கண்டினியூ பண்ணாமல் திருப்பி ரிட்டர்ன் போயிட்டாங்க. ஸோ உங்களுக்கு இது கேட்கறதுக்கு ஒரு சாதாரண விஷயமா இருக்கலாம், பட் இது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் தான். ஏன்னா அவ்வளோ பேசஞ்சர்ஸ் இருக்காங்க, கிட்டத்தட்ட 14 ஹவர்ஸ் நம்ம ட்ராவல் பண்ணணும். ஸோ அப்படி இருக்கப்போ பேசஞ்சர்ஸோட சேஃப்டி அண்ட் கம்ஃபர்ட் ரொம்ப முக்கியம். நம்ம பஸ்ல ட்ரெயினில் எங்கே போயிட்டு இருக்கோம், சரி நம்ம இடையில இறங்கி போய்க்கலாம் அப்படின்னு சொல்றதுக்கு, அது ஃப்ளைட்டு, நம்ம இடையிலலாம் எங்கேயும் இறங்கி போக முடியாது இல்லையா? ஸோ அப்போ கண்டிப்பாக ஃப்ளைட்டில் தான் போய் ஆகணும். ஸோ அப்படி ரெஸ்ட் ரூம் போகிறதுக்கு ரெஸ்ட் ரூம் இல்லை அப்படின்னா இப்போ அவங்க என்ன தான் பண்ணுவாங்க? ஸோ அது ரொம்பவே முக்கியம். அப்படிங்கிறதுனால தான் ஏர்லைன்ஸ் அப்படி ஒரு டிசிஷன் எடுத்திருக்காங்க. என்ன கேட்டால், பேசஞ்சரோட சேஃப்டியை கன்சிடர் பண்ணி ஏர்லைன்ஸ் இந்த மாதிரி ஒரு டிசிஷன் எடுத்து திருப்பி ரிட்டர்ன் சிகாகோ போனது நான் குட் ஒரு இனிஷியேட்டிவ் தான் சொல்லுவேன். பட் அதே சமயத்தில் பேசஞ்சர்ஸ்க்கு அவங்க ஒரு ஹம்பிள் ரெக்வஸ்ட் வைக்கிறாங்க. அதாவது டாய்லெட்ஸ் அண்ட் ஃப்ளஷஸ் எதுக்காக இருக்கோ அது அதுக்காக மட்டும் பயன்படுத்துங்க, வேற உங்களோட எந்த விதமான பர்சனல் திங்ஸையும் அதில் போட்டு ஃப்ளஷ் பண்ணாதீங்க அப்படிங்கிற ஒரு ரிக்வஸ்ட்டையும் வைக்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ட்ராவல் பண்ணுறப்போ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். ஸோ இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான கரண்ட் அஃபேர்ஸோட நெக்ஸ்ட் உங்களை நான் மீட் பண்ண வரேன். அது வரைக்கும் இது நம்ம ஜிகே பைட்ஸ், நான் உங்கள் ஜிகே.